செயற்குழு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். வாழையடி வாழியாக பல்லாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற பண்பாட்டு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை, பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை, கல்வித்துறையிலே உயர்நிலை பெற முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் எங்களுக்கு இருக்கின்ற தொழில் களிமண்ணை மூலப்பொருளாக கொண்டு பணியாற்றுகின்றவர்களுடைய நிலைப்பாடுகள் உணவுப் பொருளாக கருதுகிறார்கள். இன்னைக்கு உலக பொருட்கள் வரவினாலும் தற்போது பிளாஸ்டிக் பொருட்கள் பெருமளவிலே வரவினாலும் பண்பாட்டுக்கு உணவுப் பொருளாக கருதுகிறார்கள். ஆனால் ஆதிகாலம் தொட்டு ஆதிச்சநல்லூரில் உள்பட எல்லா விதமான அகழ்வாய்விலும் பார்க்கின்ற போது மண் ஓடுகள் தான், மண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள், அகல் விளக்காக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், பூஜாவாக இருக்கலாம், ஏன் சிலைகளே களிமண்ணான சிலைகள் எல்லாம் கிடைக்கின்றது. காரணம் அந்த அளவிற்கு பழமை வாய்ந்த தொழில் இன்றைக்கு நலிவடைந்து வருகின்றது. அதற்கு மத்திய மாநில அரசு ஏதுவாக எந்த விதமான உபகரணங்களும் தருகிறார்களே தவிர போதிய அளவுக்கு தருவதில்லை. ஆக அனைவருக்கும் இலவசமாக பண்பாட்டு தொழில் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் ஒவ்வொரு மின்சார தரக்கூடிய மின் சக்கரம் வழங்கப்பட வேண்டும். அந்த மின் சக்கரத்துக்கு வேண்டிய மின்சாரத்தை இலவசமாக தரப்பட வேண்டும். அதே போன்று மழை காலங்களிலே பண்பாட்டு தொழில் செய்கின்ற போது ஒரு மழையாலும் வெள்ளத்தாலும் மண்பாண்டுகள் மட்டுமல்ல, மண் சக்கரங்கள் உள்ளிட்ட மூலப்பொருள்கள், வைக்கோல், விறகு, விரட்டி போன்ற மூலப்பொருள்கள்லாம் கலைத்து அந்த வெள்ளத்தில் அடித்து சென்று ஆக அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக 10 பேர் 15 பேர் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு குடோன்கள் அங்கங்கே கட்டித்தர வேண்டும். 10 பேர் 15 பேர் வேலை செய்கிற இடங்களில் தொழிற்பயிற்சி நிலைகளை உருவாக்கி தந்து அந்த தொழில் செய்கிற மூலப்பொருளை பாதுகாக்க குடோன்கள் கட்டித்தர வேண்டும். நவீனமான முறையில் தொழில் செய்வதற்கேற்ற கருவிகளை உருவாக்கி தந்தால் பண்பாட்டு தொழிலாளர்கள் தொடர்ந்து பணிகளை செய்ய முடியும். ஆகவே இன்றைக்கு அவர்கள் பண்பாட்டு தொழில் செய்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாற்றுத் தொழில் செய்ய தெரியவில்லை. அவர்கள் செங்கல் செய்ய தான் போகிறார்கள். செங்கல் சூழல் செய்வர்களுக்கு மண்ணெடுப்பதற்கு உத்தரவு, மண்ணெடுக்கிறதுக்கு பண்பாட்டு தொழிலாளர்கள் மட்டும்தான் உத்தரவு வந்திருக்காங்க. புராண சமுதாயத்தில் கொடுத்துட்ட அந்த மண்பாடு சேர்ந்திருக்கார். செங்கல் சூழல் செய்வர்களுக்கு உரிய களிமண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இல்லை. அது அனுமதி தரப்பட வேண்டும். மழைக்கால நிவாரண நிதியாக கடந்த ஆட்சியிலே 4000 ரூபாய் தந்தார்கள். ஒரு மாநாடு நடத்தி அதில் 5000 ரூபாய் ஆக்கினார்கள். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக ஒரு செங்கி காசு கூட மழைக்கால நிவாரண நிதியாக உயர்த்தி தரவில்லை. அதனை 5000 ரூபாய் தருவதை 10,000 ரூபாய் ஆக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே போன்று பொங்கல் திருநாளிலே ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, உணவுப் பொருள்கள், சர்க்கரை போன்ற கருப்பு போன்ற பல்வேறு தொழிற்பொருள்கள் தான் தருகிறார்கள். ஆனால் அந்த புதிய அரிசியை புதுப்பாடியிலே பொங்கிடுவதற்கு ஒரு பாடியும் ஒரு அடுப்பும் இலவசமாக கொள்முதல் செய்ய தர வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து எடுத்து வருகிறது. பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்கள் ஆட்சியாளரிடம் மொழி தந்து பார்த்தோம். இதனால் வரை எங்களுக்கு அந்த பொங்கல் திருநாளே ஒரு பாடியும் ஒரு அடுப்பும் வாங்குவதற்கான ஆணைகள். ஆக பண்பாட்டு தொழிலாளர்களுக்கு தொழில் பயிற்சி கல்லூரி கேட்டிருக்கிறோம். நவீனமான முறையிலே செய்வதற்கேற்ற தொழில் பயிற்சி வேண்டும். தொழில் பயிற்சி இருந்தால்தான் நவீனமான முறையிலே கல்வியை தரக்கூடிய பொருட்களை செய்து உள்நாட்டில் வியாபாரங்களுக்கும் அந்நிய சாவாடியை ஈட்டுகின்ற அளவிற்கும் உதவிகரமாக இருக்கும். ஆக இது போன்ற அடிப்படை தேவைகளை கூட செய்ய முடியவில்லை. இதனையெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம், நாங்கள்
தமிழகத்தில் 40 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர் அத்தனை பேரும் பரவலாக வாழ்கின்றார்கள். ஒரு மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகின்ற அளவில் தான் ஒரு சில இடங்களில் எங்கள் துறை இருக்கின்றதை தவிர, ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் 40 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். எங்களுக்கு நியாயமாக 4 சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வரப்பட வேண்டும். எங்களது கோரிக்கை நீண்ட காலம் வைத்திருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அரசியல் பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் சமுதாயத்தில் ஏற்றம் கிடைக்காது. அரசியல் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே தான் எல்லா நிலைகளிலும் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கள் எடுத்து வைக்க முடியும். நான் ஏற்கனவே காங்கிரஸ் மகா சபையிலே தெற்சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த காரணத்தினால்தான் நான் 2 முறை மாமன்ற உறுப்பினராகவும் கல்வி இணைப்பு தலைவராக ஒரு முறையும் ஒரு முறை கணக்கு கல்வி இணைப்பு தலைவராக வர முடிந்தது. அதன் பிறகு வாரிய தலைவராக வர முடிந்தது. கலைஞருடைய ஆட்சியிலே எனக்கு தந்தார்கள். அதன் பிறகு இந்த சமுதாயத்தை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எந்த தலைவரும் முன்வரவில்லை என்ற காரணத்திற்காக நாங்கள் மக்களோடு மக்களாக பழகி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இது போன்ற செயல்வெளி கூட்டத்தை நடத்தி இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் மாநாடு நடத்தி எதிர்காலத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 4-5 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவதற்காக இருக்கின்றோம். அந்த அரசியல் பங்களிப்பை எங்களுக்கு தருவதற்காகத்தான் என்னுடைய ஆலோசனை கூட்டம். மட்டுமல்ல, மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், சலவையாளர்கள், குடித்திருந்தவர்கள், கோயர்கள், பொற்கொண்டர்கள், இப்படி தச்சு வேலை செய்பவர்கள், எத்தனால் வேலை செய்பவர்கள், இப்படி சிறுபான்மை சமூக மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மாலை 3 மணி அளவிலே இங்கேயே ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்திருக்கின்றோம். அந்த கூட்டத்திலே பல்வேறு சமூக தொழிற்சங்க தலைவர்களெல்லாம் வருகை தருகின்றார்கள். இப்பொழுதும் இங்கே தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கருத்துக்களை இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கின்றோம். ஆக சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கியும் தேவை என்பதை உணர்ந்து எங்களுக்கும் அரசியல் பங்களிப்பை வழங்கினால் எங்களுக்கும் நியாயமான நீதியை நாங்கள் பெற முடியும் என்ற கோரிக்கை இந்த செயற்குழு கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சமுதாயத்தில் இருந்தவர்கள்தான், சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள்தான். இன்றைக்கும் எங்கு வேண்டுமானாலும் கேளுங்கள். குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்களை கேட்டு பாருங்கள். அந்த மண் குவளையில்தான் பால் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அதே குழந்தை பெரியவர்களாகி 100 ஆண்டுகள் வளர்ந்து மறைகின்ற போது இந்த மண்ணாலே செய்யப்பட்ட குளம்தான் அங்கு உடைப்பார்கள். அப்படிப்பட்ட சாங்கியமும் சம்பிரதாயம் உள்ள ஒரு தொழில் இன்றைக்கு மண்பாண்ட தொழில் சமையல் பல்வேறு ஸ்டார் ஹோட்டலில் பாருங்கள். இங்கே மண்பாண்ட சமையல் மண்பாண்டத்தில் சாப்பிட்டா அதிக நாள் வாழலாம், தீர வாழலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திட்டமிடுகிறது பண்பாட்டு தான். அந்த பண்பாட்டு தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டியது மத்திய மாநில அரசுகள். அதற்கு நாங்கள் பொருள் கொடுத்து வருகின்றோம். அதனை உங்கள் மூலியமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக எங்கள் அழைத்து கேட்பார்கள். எங்களுக்கு தேவையான நிதிநிலைகளையும் கல்வி நிலைகளையும் உயர்த்துவார்கள். இந்த கல்வி நிலை உயர்கின்ற போதுதான் நாங்கள் உயர்நிலைக்கு வர முடியும். நாங்கள் எல்லாம் மாற்றுத் தொழிலாக உயர்த்தப்படுவார்கள். கோரிக்கை 10 ஆண்டு காலமாக வைத்திருக்கின்றோம். எங்களிலே ஒரு IAS இல்லை, ஒரு IPS இல்லை. ஏன் என்று சொன்னால் நாங்கள் விரைவிலே இருந்து கஷ்டம் 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 இந்த மண்பாட்டு பயிற்சிகள் சமூக மக்கள் கஷ்டமாக வளர்ந்து ஆக கஷ்டப்பட்டே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அங்கீகாரத்தை தமிழக அரசு மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.